अस्सलाम वालेकुम सर। ஆம். எங்க இடையில கொஞ்ச நாள் காணாமா? ஷியாமா? இல்லையே சார், நான் 2 நாள் தான் இருக்கிறேன். பேசத்தான் முடியல. அதனாலதான் காணும். ஓகே, வெரி குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, தி சயின்ஸ் ஆஃப் பிசிக்கல், உடல் ஆரோக்கியம் பற்றிய அறிவியல். நம்ம அறிவை பத்தி பேசல, உடல் ஆரோக்கியம் பற்றிய ஒரு அறிவியல். இந்த வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல? கிளியரா இருக்குங்க சார். வாழ்க வளமுடன் சார். எஸ், தேங்க்யூ. உடல் ஆரோக்கியம் பற்றிய அறிவியலை பத்தி பேசுறோம். ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவா சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, உடல் பயிற்சி உடல் வலிமையை தருகிறது. எப்படி நினைக்கிறாங்க? உடல் பயிற்சி நமக்கு உடல் ஆரோக்கியத்தை தருகிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது சரியா தவறா? உடல் பயிற்சி எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்றது சரி, நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது, செய்யாம இருக்கிறது, செய்ய போறது, இதெல்லாம் சரியா தவறா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு அற்புதமான அறிவு இருக்குது. இந்த அறிவை நம்ம எப்படி அந்த அறிவியலை கம்பேர் பண்ணி ரெண்டையும் சேர்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால உடல் பயிற்சி சரியா அல்லது உடல் பயிற்சி தவறா? உங்களை பொறுத்த வரையிலும் என்ன கான்செப்ட் நினைக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லலாம். உடல் பயிற்சி செய்வது என்பது சரி, அது முக்கியமானது அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல உடல் பயிற்சி ஜிம்முக்கு போறது, வாக்கிங் போறது, ஜாக்கிங் போறது, ஓட போறது, நடக்க போறது, இல்லைன்னா சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் செய்யறது, இதெல்லாம் சரி, இதெல்லாம் தவறு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நானே சொல்றேங்க சார். சார், சொல்லுங்க சார். கடினமான உடற்பயிற்சி உடம்புக்கு கேடுன்னு வச்சுக்கல. கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம் இதெல்லாம் பாதிக்கப்படுங்க. ஆ, எளிமையான உடற்பயிற்சி செய்யலாம்னு வச்சுக்கல. யோகா, மனவளக்கலை உடற்பயிற்சி இந்த மாதிரிலாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுல நன்மை தரும்னு செஞ்சிட்டு இருக்கிறேங்க நான் இன்ன வரைக்குமே. எஸ். இப்போ இதுலயே ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. என்ன முரண்பாடு அப்படின்னா, நம்ம ஜிம்முக்கு போய் கடின உழைப்பு அப்படிங்கிறது தவறு. எளிமையான உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு யோகா செய்வது சரி அப்படின்னா, இதே ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம். ரெண்டுமே கடின உழைப்பு தான். ரெண்டுமே கடின உழைப்பு தான். ஏன்னா யோகா பண்றது அப்படிங்கிறதும் மனவளக்கலையில நம்ம மூச்சு பயிற்சி பண்றதும் அப்படிங்கிறது நம்ம அதிகமான நேரத்தை எடுத்துட்டு அதிகமான உடல் உழைப்பை நம்ம கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கு. இதை எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர என்ன நம்ம செய்யறோங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இதுவும் தவறான ஒரு முரண்பாடான விஷயம். நிச்சயமா நம்ம அதையும் தவிர்க்கிறது தான் நல்லது. ஏன்னா அதுவும் தப்பு தான். ம். அதுவும் உடற்பயிற்சி தான். அதாவது உடற்பயிற்சி செய்யறது சரியா தப்பாங்கிறது நான் சொல்லல. உடற்பயிற்சி அப்படிங்கும்போது அது எல்லாமே ஒண்ணுதான், இல்லையா? ரெண்டுமே உடற்பயிற்சி தானே. ரெண்டுமே அதுக்கான உழைப்புகளை நீங்க போடுறீங்களா இல்லையா? ரெண்டுலயுமே அதிகமான உங்களுக்கு வியர்வை வருமா வராதா? சார், வேர்வையெல்லாம் வராதுங்க. எளிய முறை உடற்பயிற்சிங்கிறது கை கால அப்படியே ஆட்டுறது, அந்த ஒரு ம். ஆக்டிவ் தான் செய்யறோங்க. வாக்கிங் போறதுல அதுக்கு 2 குடம் தண்ணி எடுத்து கொடுத்துடலாம் வீட்டுக்கு அம்மாவுக்கு. ஆ, வீட்டுல சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு போயிடலாம். அதுக்கு கடைக்கு போயிட்டு வந்துடலாம் நடந்தே. வாக்கிங் போறதுக்கு இது சிறப்பு அப்படிங்கிற மாதிரி என்னோட கருத்துல ஆக்சுவலா எந்த விதமான உழைப்புமே செய்யாமல் இருப்பதுதான் மனித உடலுக்கு மிக மிக சிறந்தது. எது சிறந்தது? சோம்பேறியாக சோம்பேறியாக இருப்பதுதான் உங்களுடைய உடல் அப்படிங்கும்போது சோம்பேறித்தனம் மட்டுமே சிறந்தது.
ஏன் சோம்பேறித்தனம் சிறந்தது? ஏன்னா நம்ம வந்து அறிவை கற்றுக்கொள்ளவில்லை, அறிவியலை பார்க்க போகிறோம். புரியுதுங்களா வித்தியாசம்? புரியுதுங்க சார். எஸ். இப்போ நம்மளுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆரோக்கியம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்றோம்? நல்ல கட்டுமஸ்தான உடலை வைத்திருப்பது இல்லையா? கட்டுமஸ்தான உடலோடு வாழ்வது அப்படிங்கிறது தான் நமக்கு சரின்னு நம்ம இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையில கட்டுமஸ்தான உடல் இருப்பது அப்படி சரியா அப்படின்னா, அது வந்து நம்மளோட டிஎன்ஏவோட ஒத்து போவது கிடையாது. என்ன ப்ராப்ளம்? இந்த கட்டுமஸ்தான உடல் வாகு அப்படிங்கிறது வந்து நம்மளோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகாது. அன்மேட்ச்டு டிசார்டர்ஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அன்மேட்ச்டு டிசார்டர்ஸ். உங்களுடைய உடலில் வரக்கூடிய நிறைய நோய்களுக்கு காரணம் என்னவென்றால், உங்களோட டிஎன்ஏவோட உங்களுடைய செயல்கள், உங்களுடைய உடல்நிலை, உங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஒத்து போவதில்லை. அதன் காரணமாகத்தான் புதுவிதமான நோய்கள் வருகிறது. அந்த நோய்களுக்கு பேர் தான் அன்மேட்ச்டு டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அன்மேட்ச்டு டிசார்டர் வந்து வர்றதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம உடல் வந்து கட்டுமஸ்தாக ஸ்ட்ராங்காக இருப்பதற்காக வடிவமைக்கப்படவில்லை அப்படிங்கிறத உண்மை. எப்படிப்பட்ட உடலும் நமக்கு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம உடல் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு, நம்ம எப்படி உருவாக்கப்பட்டிருக்கோம், நம்மளோட உடலோட தேவை என்ன அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா கிளியரா நமக்கு தெரியும். அப்பதான் வந்து நம்மளோட அந்த உண்மைத்தன்மையை நம்மளோட உடல்ல வந்து நம்ம எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். விசாரணை உண்மைதானே? எஸ் சார். உண்மைதாங்க சார். அப்போ பிரச்சனை என்னன்னா, நம்ம ஒரு ஆதி மனிதன் இல்லைன்னா வந்து கிராமத்துல இருக்கக்கூடிய மனிதன், இப்படி ரெண்டு பேர்த்த நம்ம எடுத்தோம்னு வைங்க. இவங்க எப்படி இருப்பாங்க? நார்மலா எப்படி இருப்பாங்க? யாராவது சொல்ல முடியுமா? நார்மலா சாதாரணமா அவங்க எப்படி இருப்பாங்க? சார், ஆதி மனிதன் வந்து இயற்கையோட இயற்கையா வாழ்ந்துட்டு இருப்பாருங்க. இல்ல, விவசாயி வந்து தனக்கு இயற்கையோட. தேவையானது செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுவாருங்க. அதாவது ஆதி மனிதன் வந்து இயற்கையோடு இயற்கையாக இருந்தார் அப்படிங்கிறத விட, இந்த விவசாயி அப்படிங்கிறவங்க வந்து இயற்கையா இயற்கையில வந்து அவங்க செஞ்சு சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத விட, அவங்களுடைய உடல் எப்படி இருக்கும்? உழைப்பு போடுறாங்க அதுல. விவசாயிங்கிறது வந்து உழைப்பி போடுறாங்க. ஆனா யாரு ஆதி உழைப்பாங்க? மனிதங்கிறது வந்து உழைப்பு போடலையே, கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டு அப்படி போயிட்டே இருப்பாரு. அப்படியெல்லாம் இல்ல. அதாவது இந்த ஆதி மனிதன் அப்படிங்கிறவங்க வந்து சும்மாவே உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு விவசாயி அப்படிங்கிறவங்க வந்து சும்மாவே உட்கார்ந்துருப்பாங்க. வாழ்க இதுதான் உண்மை. வளமுடன். எஸ். அவரு நல்லா இருக்கு. ஆதி மனிதர் வந்து அவருக்கு தேவையான உணவை சேகரிச்சு சாப்பிட்டு அவரு ரெஸ்ட் எடுத்துன்னு இருப்பார் சார். அவர் உணவு தேடி சாப்பிட்டு அவர் தேவைன்னா யூரின் மோஷன் போயிட்டு சாப்பிட்டு அனிமல்ஸ் மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாரு. சரி. இவர் வந்து கிராமத்துல எங்கேயாவது கிராமத்துல எங்கேயாவது நகரம் மாதிரி இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, அன்னைக்கு வேலை செஞ்சுட்டு நல்லா பேசிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க சார், நல்லா ஃபுல்லா ரிலாக்ஸா. புரியுதுங்களா சார்? விவசாயி ரெஸ்ட் தான் எடுப்பாங்க. உங்களை மாதிரி ஓட மாட்டாங்க. ஆமாங்க சார். நகரவாசின்னா காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சு நைட் 12 மணி வரைக்கும் ஓடிட்டே இருக்கான். அவன் ஏன் ஓடுறான், எதுக்கு ஓடுறான், என்னத்துக்கு ஓடுறான், எப்படி ஓடுறான், எதனால ஓடுறான், எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஆனா ஓடிட்டே இருக்கு. ஆனா அந்த விவசாயி, கிராம பகுதி மக்கள், ஆதிவாசி மனிதர்கள் அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் 2 பாகத்திலேயே வாழக்கூடிய, அதை தெளிவா சொல்றேன். நான் எவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள இருக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியும். என் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தெரியும். ஸோ அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில நேரமா எந்திரிச்சிருவாங்க. ஆனா 6:30 மணிக்கெல்லாம் இரவுல தூங்கிடுறாங்க. 6:30, 7 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க. 2 மணிக்குள்ளார அவங்களோட
ரொட்டீன் லைஃப் வந்து முடிச்சிருவாங்க. அவங்களோட 2 மணிக்குள்ளார எல்லா ரொட்டீனும் முடிஞ்சு 2 மணிக்கு மேல சும்மாவே தான் இருப்பாங்க. எதுவும் செய்ய மாட்டாங்க. எதுவும் செய்ய மாட்டாங்க. எந்த ஒரு ரியாக்ஷனும் அவங்கள்ட்ட இருக்காது. அவங்க அப்படியே ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா உட்கார்ந்தே இருப்பாங்க. மெயின் கான்செப்ட் அது. உட்கார்ந்துதான் இருப்பாங்க. ஆனா நீங்க எல்லாம் உட்கார்ந்தா இருக்கிறீங்க. ஏதோ ஐடில வேலை செய்யறவங்க அதிக நேரம் உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த உட்கார்ந்து இருக்கிறதே அவங்க வேலையாக நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கிராமத்து சைடுல போனீங்கன்னா அந்த திட்டுல 4 பேர் 5 பேர் 4 பேர் 5 பேர் உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. காலையில 10 மணிக்கு போனாலும் ஒரு 5 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. சாயந்தரம் 4 மணிக்கு போனாலும் ஒரு 5 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க 7 மணிக்கு மேல போனா அந்த ஊர்ல யாருமே இருக்க மாட்டாங்க. எஸ் சார் நோ? படுத்து தூங்கிடுவாங்க 7 மணிக்கு. 7 மணிக்கு படுத்து தூங்கிடுவாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. 7 மணிக்கு தூங்கிடுவாங்க சார். அப்ப இவங்க எல்லாம் சோம்பேறியா? இவங்க எல்லாம் மோசமா இருக்காங்களா? இவங்க உடல் வாகு எப்படி இருக்கணும்? ஏன்னா நீங்க காலையில 6 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் உழைக்கிறீங்க. நீங்க ஒபீஸா கொஞ்சம் குண்டா வயிறெல்லாம் தள்ளிட்டு தான் இருக்கீங்க. பட் அவங்க என்ன பண்றாங்கன்னா 24 ஹவர்ஸ்ல ஒரு 7 மணி நேரம் 6 மணி நேரம் லைட்டா வேலை செஞ்சுட்டு தூங்கிடுறாங்க. நாத்து நடுவது, களை எடுப்பது, பயிர் நடுவது, மரம் ஏறுவது, இதெல்லாம் வந்து நீங்க ஹார்ட் ஒர்க்னு சொல்றீங்களா? வாழ்க சார். நாங்களே அங்க காலையில வில்லேஜ்ல இருக்கும்போது 5 மணிக்கு வந்து ஒரு கிணத்துல போய் ஒரு 20-30 தவளை தண்ணி கழுத்துல சேர்ந்து எடுத்து வந்து தொட்டில நிரப்பி வச்சிருக்கோம் சார். மாட்டுக்கு நம்ம குளிக்க பாத்திரம் கழுவலாம். ம். நல்ல கையெல்லாம் நல்லா ஒர்க்கு தூக்கி டெலிவரி ஆகுற வரைக்கும் கூட வேலை செஞ்சுட்டே இருப்போம் சார். எந்த ஒரு ரிஸ்க்கு எதுவுமே தெரியாது. கன்சீவ் ஆனதும் தெரியாது, டெலிவரி ஆகுறதும் தெரியாது. போய் 1 மணி நேரத்துல நான் கம்பெல்லாம் கூட உரல்ல இடிச்சிருக்கோம் சார் நாங்க. இப்போ ஏன்னா டவுனுக்கு அந்த காலம் வந்துட்டாங்க. இந்த காலத்துல வந்து அதுவும் இல்ல. ஆமாங்க சார். அந்த சிஸ்டம் கூட அவங்க யூஸ் பண்றது இல்ல. ம். அந்த மாதிரி எல்லாமே செஞ்சிருக்கோம் சார். டெய்லி 20 தவளை தண்ணி மினிமம் சேர்ந்துடும் சார். சேர்ந்து கொஞ்ச தூரம் தவளையில இடுப்புல பித்தளை தவளை பெரிய தவளையில தூக்கின்னு வந்து தொட்டி வீடு எல்லாமே நிரப்பி வச்சுப்போம் சார். ஆனா ஒரு ஹார்ட் ஒர்க் எவ்வளவு நேரம் தான் செஞ்சிருப்பீங்க? காலையில 4 to 6 செஞ்சிடுவோம் சார். அப்புறம் காலையில சாப்பாடு 8 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்டா இருப்போம். இல்ல நிலத்துக்கு ஜாலியா பேசிட்டு அப்படியே மாடெல்லாம் பேசிட்டு அப்படியே போயிடுவோம் சார். ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கொஞ்சம் வேலை செஞ்சிருக்காங்க. ஆமாங்க சார். இந்த ஒரு 10-20 குடம் தண்ணிங்கிறது அவ்வளவு இல்லையா? ஆமாங்க சார். 2 பேரு அது ஒருத்தினாலும் ஒருத்தர் சேர்ந்து ஒருத்தர் எடுத்துன்னு வந்து ஊத்துவோம். அது மாதிரி கம்பைனா பேசின்னு பக்கத்துல இடத்துல அதுலயே ஜாலியா தான் இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் வா நான் ஃபர்ஸ்ட் வா ஜாலியா பேசினே அது தெரியாது சார். ஃபேமிலிக்கு அதெல்லாம் பேசிட்டு அப்படியே செஞ்சிருவாங்க அந்த வேலையை அங்க. அதனால அது வேலை மாதிரியே தெரியாதுங்க சார். ரிலாக்ஸா இருக்கும் அப்படியே. ஆதி மனிதன் எப்படி வேலை செய்வான்? அவரு காலையில எந்திரிப்பாங்க, நேரமா எந்திரிப்பாங்க, ஒரு வேட்டைக்கு போனான்னு கிளம்புவாங்க, ஒரு குரூப்பா இருப்பாங்க, அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க. சினிமால காட்டுற மாதிரி அம்பு எடுத்துட்டு போய் பக்கத்துக்கான அடிச்செல்லாம் கொல்ல மாட்டாங்க, சுடவெல்லாம் மாட்டாங்க. ஒரு மிருகத்தை பிடிக்கணும் அப்படின்னா எங்கேயாவது பதுங்கி மெதுவா சத்தம் இல்லாம, ஏன்னா சிறகுகளோட சவுண்ட் வந்துடக்கூடாது, மிருகம் ஓடி போயிடும் இல்லையா? அதனால ரொம்ப ஸ்லோவா நிதானமா நடந்து நடந்து பக்குவமா அந்த மிருகத்தை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா எங்கேயாவது பொறி வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த பொறியில கிடைக்கிறத போய் மெதுவா எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. இல்லைன்னா அந்த விலங்கை அடிச்சே தீரணும் அப்படின்னா காலையில நடக்க ஆரம்பிச்சா மெதுவா சாயந்தரம் வரைக்கும் நடந்து பொறுமையா அந்த அந்த மிருகம் இவங்களை பார்த்து ஓடி 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 ஓடி
கடைசியில அதுவா மெதுவா மயக்க போட்டு விழுந்தா போய் தூக்கிட்டு வந்துருவாங்க. அது வரைக்கும் பொறுமையா நடப்பாங்க. இதுதான் அந்த ஆதிவாசி மனிதனோட ஒரு வேட்டையாடும் முறை அப்படிங்கிறது. சினிமால காட்டுற மாதிரி பின்னால ஓடி போயெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஒரு வேட்டைக்கு போவது அப்படிங்கிறதே வந்து கொஞ்ச நாள் அப்படி மெதுவா பின்னாடி போய் போய் சார், நம்ம அதிகாலையில எழுந்திருக்கிறதே உடல் ஆரோக்கியம் தான் சார். அதிகாலையில எழுந்துச்சு ப்ரேயர் பண்றது, மெடிடேஷன் பண்றதே நமக்கு பெரிய உடல் ஆரோக்கியம் தான். அதே போதும் சார். எக்ஸசைஸ் அது இதெல்லாம் தேவையே கிடையாது. அதிகாலையில் எழுந்திருக்கிறதே உடல் ஆரோக்கியமாகிடுது. மெடிடேஷன் வேற ஆமா பண்றோம். அதுக்கு மேல நம்ம ஆமா எக்ஸசைஸ் பண்றது அது பண்ணுற அவசியமே கிடையாது. அதுவே நம்ம உடம்பை காப்பாத்திக்கும். அதுவும் நம்ம உடம்புல அங்க பஞ்சர் பிள்ளைங்க நிறைய இருக்குது. நம்ம கைகளை அங்கங்க டச் பண்ணும்போது ப்ரெஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு அந்த ஆரோக்கியம், வாக்கிங் நடக்குது, போறது எல்லாமே நமக்கு உடம்புலேயே கிடைச்சிடுது. கடவுள் நம்ம உடம்பு அந்த மாதிரி படைச்சிருக்கிறாரு. நம்மளே எல்லாம் சரி பண்ணிக்கிற மாதிரி படைச்சிருக்காரு. நம்ம கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க்கை பண்ணணும், கஷ்டப்பட்டு ஜிம் போகணும், அது போகணும், எக்ஸசைஸ் போகணும். சரி, ஓவரா எக்ஸசைஸ் பண்றவங்க நோயாளி ஆயிடுறாங்க சார். ஒரு நாள் 2 நாள் ஆமா ஒரு வாரம் கண்டிப்பா. செய்ய முடியாம விட்டாங்கன்னா படுத்துடுறாங்க. முடியாது அவங்களால ஏன்னா அதுக்கப்புறம். நம்மளுடைய உடலானது ஜென்ரலாவே ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறதுக்காக உருவாக்கப்படணும். அதே மாதிரி ஸ்ட்ராங்கா ஒரு கட்டுமஸ்தான உடலாக இருக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்படல. ஏன் அதை நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த அஹ், கட்டுமஸ்தான உடல்ல இப்படி ஜிம் பாடியாவெல்லாம் இருக்கணும்லாம் உருவாக்கப்படுது. அதனாலதான் நான் உதாரணமா ஆதி மனுஷனையும் விவசாய இந்த கிராமப்புற மக்களையும் சொல்றேன். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா உடம்ப நீட்டா ஸ்லிம்மா ஒரு மாதிரி ஒரு ஷேப்பா இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்க மாட்டாங்க. சதையை பிடிச்சிங்கன்னா கொல கொலான்னு தான் இருக்கும். ரொம்ப முறுக்கேறின உடலாகவெல்லாம் இருக்காது. கொஞ்சம் தளர்ந்த சதையா தான் இருக்கும் அவங்களுக்கு. ஆனா கொஞ்சம் ஒல்லியா இருப்பாங்க. பெரிய தொந்தி எல்லாம் இருக்காது. இப்போ உண்மையிலேயே ஆரோக்கியம்னா என்ன அப்படிங்கறத நமக்கு தெரியும். ஆரோக்கியமா அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இதோட பெரிய விஷயம் என்னன்னா, இந்த ஆதி மனிதனாகட்டும், இந்த விவசாயி, இந்த கிராம மக்களாகட்டும் அதிக நாள் உயிரோடு இருக்காங்க. எவ்வளவு நாள் அதிகமா இருக்காங்க? 100 வருஷம், 110 வருஷம், 120 வருஷம் எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமா வாழ்றாங்க. கேரண்டியா 90 ஆதி வயசு மனுஷன்ல கறி வரைக்கும் சாப்பிட்டு இருந்தா நல்லாவே உடம்பு ஆரோக்கியம். பெருசு பெருசா இருந்திருக்கணுங்க. ஏன் சார்? ஆதி மனிதன் வேட்டையாடி கறியா சாப்பிட்டுட்டு இருந்ததுனால உடம்பு பெருசு பெருசால இருக்கணுங்க. ஆனா ஒல்லியா இருக்குன்னு சொல்றீங்க. இல்லையே. எஸ், பெருசா இல்ல அந்த மனிதர்கள். ஆதி மனிதர் யாருமே வந்து பெரிய தொந்தி, பெரிய உடல் அப்படியெல்லாம் யாருமே கிடையாது. எல்லாருமே சாதாரணமா இப்போ நீக்ரோஸ் நம்ம பாக்குறோம்ல, சவுத் ஆப்பிரிக்கா, அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? இங்க அந்தமான் நிக்கோபார் ஆதி மனிதர்கள் அவங்க எப்படி இருக்கிறாங்க? சாதாரணமா தான் இருக்கிறாங்க. சாதாரண உடம்பு, வயிறு எல்லாம் இல்ல. ஒரு ஒரு மாதிரி ஒரு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஷேப்ல இருப்பாங்க. போய் அமுத்தி பார்த்தா சாதாரண உடலா தான் இருக்கு. ரொம்ப அப்படி முறுக்கேறின மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த லோடிங் வேலைக்கு போவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா நம்ம தொட்டோம்னா கருங்கல் மாதிரி இருக்கும். ஒரு கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொட்டா அப்படியே ஒரு பாறைக்கல்ல தொடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு விவசாயி இருப்பாரா? ஒரு கிராமத்துல இருக்கிற மக்கள் இருப்பாங்களான்னா அப்படி எல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப சாதாரண அந்த உடல்ல சாதாரண அமைப்புல தான் இருப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, எப்படி வந்து ஆரோக்கியமா ரொம்ப வருஷம் வாழ்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதிக நேரம் ஓய்வு எடுக்கிறாங்க, அதிக நேரம் தூங்குறாங்க. என்ன பண்றாங்க? அதிக நேரம் நடக்கிறாங்க, சார் வாழ்க அதிக வளமுடன் நேரம் சார். ஏமா. குட் மார்னிங் சார். சார் இப்போ வந்து ஆதி மனிதன் ஆகட்டும், இல்லை அந்த காலத்துல விவசாயம் செய்தவங்களாகட்டும், நீங்க சொல்ற மாதிரி அதிக நேரம் தூங்குனாங்க சார், அதிக நேரம் நடந்தாங்க சார். அவங்களோட உழைப்புன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 6 7 8 மணி நேரம் தாங்க சார் அதிகபட்சமா. அதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த சிந்தனையும் தேவையில்லாத சிந்தனைகள் இல்லை. அந்த நம்ம 3 வேளை சாப்பாடு, அப்புறம்
அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க சார். பசிக்கும் போது சாப்பிடுவாங்க. மிஞ்சி போனால் அவங்க 2 டைம்ஸ் தான் சார் அவங்களோட சாப்பாடு. உணவுன்றது அவ்வளோதான் சார். ஆதி மனிதனும் பசிக்கும் போது தான் சார் சாப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி விவசாயிகள் அந்த 2 மணி நேரம் அந்த காலையில் ஏதாவது கஞ்சி அந்த மாதிரி குடிச்சிட்டு ஒரு 12 ஓ கிளாக் ஏதாச்சும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அப்புறம் அந்த 6 ஓ கிளாக்ல சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க சார். அதுக்கப்புறம் அவங்க வந்து உணவை எடுத்துக்கிறது இல்லைங்க சார். 8 மணிக்குள்ள அவங்க தூங்கிடுறாங்க சார். அதனால அந்த தேவையில்லாத சிந்தனைகளும் இல்லை. அதனால அவங்க உடல் ஆரோக்கியமா இருந்தாங்க சார். ஆனா இப்போ நாம அந்த மாதிரி இல்லை இல்லைங்களா? அதனாலதான் இந்த நோய், எக்ஸசைஸ், யோகா இதெல்லாம் தேவைப்பட்டது. எதனாலன்னா இதனால நமக்கு தேவைன்றதுனால அந்த அமைதி நம்ம கிட்ட இல்லை. மனம் வந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கு. தேவையில்லாத எண்ணங்கள், இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள்ன்றதை விட அதிகமா சிந்திக்க ஆரம்பிச்சதுனால இந்த எக்ஸசைஸ், உடற்பயிற்சி, அப்புறம் யோகாலாம் அந்த மனதை வந்து மூளையை வந்து ரெஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காக, தூக்கம் இல்லாததுனால அதுக்கு ரெஸ்ட்டுக்காக இந்த யோகாலாம் வந்தது சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். கரெக்ட் தான். பட் என்னன்னா எக்ஸசைஸ் பண்ற மூலமாக இன்னைக்கு நமக்கு வந்து சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது அறிவியல் எஸ் சார். பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. ஸோ எஸ் அது சார். தேவையா அப்படின்னா ஆராய்ச்சி மூலமா நம்ம சொல்லோம்னா கண்டிப்பா தேவைதான். எஸ் ஆனா சார். தேவை இல்லையா அப்படின்னா நிச்சயமா அது தேவையே இல்லைங்கிறதான் உண்மை. அப்போ எஸ் சார். இதுல எப்படி சார் எடுத்துக்கிறது அப்படிங்கும்போது ஆக்சுவலா என்ன பிரச்சனை அப்படின்னா மனம் சார்ந்த விஷயம் அப்படிங்கறனால மனமே உங்களை எல்லாத்தையும் மாற்றுகிறது அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால நம்ம வந்து பொதுவா எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு மிகப்பெரிய நோயாளியாக மாறி இதான் பிரச்சனை. ஏன்னா எஸ் சார். உடல் பயிற்சி செய்யல அப்படின்னா நான் நோயாளி அப்படிங்கிறது உங்களுடைய பதிவு, உங்களுடைய மனநிலை, உங்களுடைய சிந்தனை. ஸோ நீங்க தேவையில்லாம எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும், யோகா பண்ணியே ஆகணும், மெடிடேஷன் பண்ணியே ஆகணும், நான் வந்து இந்த மாதிரியான போஸ்டர்ஸ் நின்னே ஆகணும், அதே மாதிரி ஜிம்முக்கு போயே ஆகணும், இப்படி ஒரு முடிவை உங்களுக்குள்ள நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க சாதாரணமாகவே நீங்க ஒரு மிகப்பெரிய நோயாளியாக மாற ஆரம்பிச்சிருங்க. என்ன காரணம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது, மன எஸ் சார். அழுத்தத்தை கொடுக்குது. ஸோ எப்பெல்லாம் எங்கெல்லாம் மன அழுத்தம் வருதோ அங்கெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உங்களோட உடலில் கொழுப்பாக மாறி ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கிறது. இப்போ மனிதன் வந்து என்ன பிரச்சனை என்னவாக இருந்தா நல்லது அப்படின்னா ஆதி மனிதனை போல் மிக பெரும் மனிதர்கள் வந்து பொதுவா வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உருவாக்குனது வந்து பெரிய உருவங்களாகத்தான் மனிதர்கள் உருவாக்கப்பட்டார்கள். காலப்போக்குல மனிதன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி சின்ன மனுஷனா மாறிட்டான். இது வந்து நம்மளுடைய அகல ஆராய்வு மூலமாக அந்த ஒரு விஷயத்துல வந்து தெரியப்பட்டிருக்கு. நிறைய மனிதர்கள் உயரமாகவும் அகலமாகவும் இருந்தார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதன் வந்து சின்னதாகவும் ஹைட் கம்மியாகவும் மாறிட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு 1990, 96 அந்த காலகட்டத்துல ஆஹ், நம்மளுடைய ஜப்பான் அந்த மாதிரி நாடுகள்ல, சைனா நாடுகள்ல குள்ள மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, அதே மாதிரி இங்க சவுதி அரேபியா அந்த நாடுகள் சார்ந்தவர்கள் உயரமான அகலமான மனிதர்களாக இருந்தாங்க. இந்த ஒரு காலப்போக்குல இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா இந்த நாடுகள்லயும் இப்ப சின்ன மனிதர்கள் வந்துட்டாங்க. இப்ப இந்தியால எல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச நம்மளோட தாத்தா பாட்டி அவங்களையெல்லாம் வந்து நம்ம ஒரு ஓவரால் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 90களுக்கு முன்னாடி கூட வந்து 6.25 அடி 6 அடி எல்லாம் இருப்பாங்க. ஒரு 7 அடி மனிதர்கள் வந்து அதிகமா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. மனிதர்கள் வந்து இன்னும் சுருங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இது காலம் காலமாக நம்ம மனிதர்கள் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மிக பெரும் உருவமுள்ள மனிதர்களாகவும் இன்றைய காலகட்டத்தில் மிக சுருங்கிய சின்ன மனிதர்களாகவும் நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த ஆதி மனிதன் என்ன செய்தான் அப்படின்னா
அதிக நேரம், அதாவது நம்மளுடைய உடல் அமைப்பு அதிக நேரம் அவங்க ஓய்வு எடுத்தாங்க, அதிகமா சிந்திக்காம இருந்தாங்க, அதிகமா உழைக்காம இருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினாலதான் அவங்க மிகப்பெரிய ஆரோக்கியமாக இருந்தாங்க. இன்னைக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நிறுத்து, ஓய்வெடு, அமைதியாக இரு அப்படிங்கிறது தான். குறைவாக சாப்பிடு அப்படிங்கிற ஒரு 4 விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஆதி மனிதனாக மாறலாம். நம்ம என்னவாக மாறலாம்? ஏன்னா நீங்க வந்து அதிகமா ஜிம்முக்கு போறது, யோகா பண்றது, பயிற்சி பண்றது, இதெல்லாம் நீங்க அதிகமா பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியணும். இதுல ஆதி மனிதனோட அமர்வு, உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க அதே மாதிரி அந்த அவங்களுடைய நடக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். இவங்க எப்படி நடந்தாங்க, எப்படி உட்கார்ந்தாங்க, எப்படி ஓய்வெடுத்தாங்க, இந்த விஷயத்த நம்ம பார்க்கும் பொழுது ஆதி மனிதனோட முக்கியமான விஷயம் என்னன்னா அதிக நேரம் நடந்தார்கள். இன்னைக்கு வந்து ஒரு வேட்டைக்கு போறோம்னு முடிவெடுத்தா ஒரு 20 கிலோமீட்டருக்கு 30 கிலோமீட்டர் நடப்பாங்க. எவ்வளவு நடப்பாங்க? 10, 20, 30 கிலோமீட்டர் நடப்பாங்க. நீங்க நடப்பீங்களா? கண்டிப்பா நீங்க நடக்க மாட்டீங்க இல்லையா? ஆமாங்க சார். ஆனா அவங்க ஓடுவாங்களா அப்படின்னா ஓட மாட்டாங்க. ஒரு விவசாயி நம்ம பாக்குறோம், அவர் ஓடுவாரா அப்படின்னா ஓடவே மாட்டார். நான் நிறைய பேர்த்த பாக்குறேன். அவங்க பாத்தீங்கன்னா சும்மா அப்படியே ஸ்லோவா நடந்துட்டே இருப்பாங்க. நான் இருக்கிற ஏரியால இருந்து வெளியே வரணும்னா 3 கிலோமீட்டர் வரணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி ஸ்லோவா நடக்கும். வேடிக்கை பார்த்துட்டு ஸ்லோவா நடந்து ஒரு 1/2 அன் ஹவர்ல அந்த 3 கிலோமீட்டர் நடந்துவோம். அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நடப்பாங்க. ஸ்லோவா நடந்து அங்க போயிடுவாங்க. திரும்ப அங்கிருந்து நடந்து இங்க வந்துருவாங்க. ஸோ இந்த நடக்கிறது வந்து ஸ்லோவா ஸ்டெடியா அதிக தூரம் நடந்தாங்க. அதே மாதிரி உட்கார்றது மூலமா என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து 2 காலையும் கீழே தொங்க போட்டு உட்கார்றோம்னு வைங்க. அது ஒரு அமர்வு. 2 காலையும் மடிச்சு உட்கார்றோங்கிறது ஒரு அமர்வு. அவங்க எல்லாம் பாருங்க குத்த வச்சு நிலத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? அவங்க ஆமாங்க எங்கேயாவது சார். உட்கார்றதுன்னா நிலத்துலதான் உட்காருவாங்க. இப்ப கூட நான் சொல்றேன் சீரியஸா, நான் இப்போ ஆமாங்க பார்த்துட்டு இருக்கிறேன். ஆமாங்க சார். டாய்லெட் அந்த போற மாதிரி உட்காருவாங்க சார். 2 கை முட்டி மேல நீட்டிக்கின்னு நான் அடுப்பாண்ட சமைப்பாங்க லேடிஸ், அங்க பக்கத்துல இது மாதிரி உட்காந்து பேசின்னு இருப்பாங்க சார். எஸ், இப்ப கூட சாப்பிடும்போது கூட சமீபம் அப்படிதான் சார் சாப்பிடுவாங்க. நான் பக்கக்கால் வச்சு பாக்குற அந்த சாப்பிடுவாங்க. இடம், அந்த நான் இருக்கிற ரொம்ப இன்டீரியர்னால அங்க இருக்கக்கூடியவங்க அந்த ஒரு பெட்டி கடை இருக்கும். பெட்டி கடைனா இப்ப கொஞ்சம் மாடலா இருக்கு. அதுல வாசல்ல கொஞ்சம் இடம் இருக்கு. ஒரு 20, 30 அடி நீளம், ஒரு 15 அடி 10 அடி அகலம். ஏன்னா நிறைய இடம் இருக்கிறதுலாம் அதனால அங்க ஒரு செட்டு போட்டு வச்சிருக்காங்க. இந்த அந்த அந்த விவசாயிகள், அந்த அந்த ஏரியா மக்கள் வந்து சைட்ல வந்து ஒரு சேரு ஸ்டூல் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா அதுல உட்கார்றது இல்ல. அவங்க பாத்தீங்கன்னா அந்த நிலத்துல அந்த ஸ்டெப்புல கீழே வந்து 2 காலையும் குத்த வச்சு, இல்லைன்னா சம்பளம் போட்டுதான் உட்காந்துருப்பாங்க. இல்லைன்னா ஒரு காலை மடிச்சு ஒரு காலை கீழே வச்சு உட்காந்து. இதுதான் அந்த சீக்ரெட்ல ரொம்ப முக்கியமான சீக்ரெட். அவங்க ஆரோக்கியத்தோட இன்னொரு பெரிய சீக்ரெட். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த காலை மடிச்சு வரும்போது நம்மளோட ரத்த ஓட்டத்தோட அளவு குறையும். நம்மளோட உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸோட ஒரு ஸ்பீடு கண்ட்ரோல்ல இருக்கு. அதே நம்ம வந்து காலை தொங்க போட்டு உட்கார்ந்தோம்னா நம்மளுடைய உடல் அதிகமான ஆக்டிவ்ல இருக்கு. என்ன காரணம்னா பிளாக் ஆகல,
கண்டினியூவா கீழே போய் மேல அதிக ஸ்ட்ரெயின் பண்ணி பம்ப் பண்ணுது. ஸோ அதனாலதான் காலை தொங்க போட்டு ரொம்ப நேரம் உட்கார்ந்தா நமக்கு வந்து கால் வீங்கிருது. என்ன காரணம்? கால் கீழே வரைக்கும் ரத்தம் போய் திரும்ப மேல தம் கட்டி மேல வருது. ஏன்னா மனிதன் வந்து நிக்கக்கூடிய அந்த போஸ்டர் தான் மனிதனோட இயல்பு. அப்ப என்ன ஆகுனா, நீங்க நின்னாலும் சரி உட்கார்ந்தாலும் சரி அதிகமான ரத்த ஓட்டம் கீழே வந்து மேல போகுது, கீழே வந்து மேல போகுது. இந்த ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது உங்களுடைய உள் உறுப்புகள் அதிகமா வேலை செய்யுது. சோ நம்ம அதே டைம்ல காலை மடிச்சு உட்கார்ந்தோம், பாதி தூரம் ரத்தம் போனா போதும் இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு சுத்தி சுத்தி திரும்ப மேலேயே வரும். அப்ப இவங்க உடல் வந்து அவங்க அந்த மாதிரி உட்காரும் பொழுது உடலோட அளவு சின்னதாயிருது இல்லையா? 6 அடி உயரத்துக்கு போறதுக்கு பதிலு 2 அடி உயரத்துக்கு தான் ரத்த ஓட்ட அளவு இருக்குது. இல்ல 3 அடி உயரம் தான் ரத்த ஓட்ட அளவு இருக்குது. அதுக்குள்ள சுத்தினா போதும். அப்படிதானே? வாட்டர் லெவல் அப்படிதானே? ஒரு 6 அடி இருக்கக்கூடிய டேங்க்ல எதுக்காப்புல இருக்கிற 6 அடி டேங்க்குக்கு தண்ணி போகணும் அப்படின்னா ஏறி திரும்ப அது மேல ஏறி அங்க போய் தான் போகணும். இது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம நடுவில் ஒரு பம்ப் வச்சு அதை அமுத்தி கொடுத்துதான் அங்க கொண்டு போவோம். இப்போ ஒரு 3 அடி உயரம் தான் இருக்குது. அந்த தண்ணிய ஒரு 3 அடி உயரத்துல மாத்தணும் அப்படிங்கும்போது பாதி வேலை வந்து கம்மியாயிருக்கு. இப்போ அந்த பம்பிங் வந்து குறையுது. நம்ம உடலோட வேகமான அந்த முயற்சிகள் வந்து குறையுது. அப்ப நம்ம உள்ள இருக்கிற ஆர்கன்ஸோட வேலை வந்து கம்மியாகுது. அப்ப என்ன ஆகுது, உங்களுடைய உள் உறுப்புகளோட அந்த வேகமான டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், அதே மாதிரி அதிகமான எரிபொருள், நம்மளோட எனர்ஜி வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். எப்படி? காலை தொங்க போட்டு நீங்க உட்கார்ந்தாலே உங்களுக்கு நிறைய எனர்ஜி லாஸ் ஆகுது. அதனாலதான் சிஸ்டத்துல ஒர்க் பண்றவங்களுக்கு சீக்கிரமா நோய் வாய்ப்படுறாங்க, ஹார்ட் ப்ராப்ளம். ஆனா அதே டைம்ல அதே சிஸ்டத்துல காலை மடிச்சு உட்கார்ந்து ஒர்க் பண்ணாருன்னா அவர் ஆரோக்கியமா இருப்பாரு. என்ன காரணம்? 6 அடிக்கு போக வேண்டிய பிளட்டு 3 அடிக்கு போனா போதுமானது. அதுக்குள்ளாரே ரொட்டேட் ஆகி மேல வந்துரும். அப்ப அந்த மோட்டர் அதிகமா ஓடணுமா? ஓட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? நம்மளுடைய ஹார்ட், நம்மளுடைய இருதயம் அதிகமா பம்ப் பண்ணுமா? அதிகமான ரத்தம் வேணுமா? அதிகமான எனர்ஜி வேணுமா? தேவையில்லை. ஸோ இந்த சிஸ்டம் இருக்கிறதுனாலதான் ஆதி மனிதனோட வாழ்க்கை அதிக நாளாக மாறுச்சு. என்னாச்சு அவங்களுக்கு? அந்த ரத்த ஓட்ட அளவு குறைஞ்சிருச்சு. ஸோ அவங்க அந்த அந்த போஸ்டர் வந்து ரொம்ப முக்கியமாக அவங்களோட ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அதிக நேரம் ஓய்வு எடுப்பது. நம்மளோட மூளை எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா நீ ரெஸ்ட் எடுன்னு தான் சொல்லியிருக்கு. நிறைய ஒர்க் பண்ணுன்னு சொல்லல. ஸோ நம்ம மூளைக்கு வந்து கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா நீ வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு தான். இந்த ரெஸ்ட் அண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் பாத்தீங்களா? ரெஸ்ட் அண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட். அந்த ரெஸ்ட் எடுக்கும் போது நம்மளோட மனசு ரொம்ப அமைதியா இருக்கு. நீங்க தூங்கும் போது சந்தோஷமா இருக்கீங்களா? சாப்பிடும் போது சந்தோஷமா இருக்கீங்களா? சும்மா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கீங்களா? அதே ஒரு வேலை செய்யும் போது நீங்க என்னவா இருப்பீங்க? வேலை செய்வது, படபடப்பா பயிற்சி இருக்கும் சார். அந்த செய்வது, வேலை முடிக்கணும் அப்படின்ற படபடப்பு. வேலை, உடற்பயிற்சி எது வந்தாலுமே நம்ம என்ன ஆயிருவோம்? படபடப்பாயிரும், டென்ஷன் ஆயிரும், ஸ்ட்ரெஸ் ஆயிரும். இப்போ உங்க ஆரோக்கியம் என்னவாகும்? பாதிக்கப்படும். இயற்கை தானே? அப்போ எக்ஸசைஸ் பண்ணனா நீங்க என்ன ஆவீங்க? ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. அதாவது நீங்க
உடல் பயிற்சி செய்தாலே நீங்க என்னவாக மாறுறீங்க? அதாவது நீங்க இல்ல, உங்க உடம்பு ஸ்ட்ரெஸ் ஆகுதா இல்லையா? பாருங்க, ஒரு ஒரு உடல் பயிற்சி செய்யலாம்னு காலையில எழுந்திருச்சு நல்லா ஒரு யாருமே யோகா. விரும்பி யாருமே சொல் விரும்பல. விரும்பி செய்யறது இல்லைங்க சார். ஏதோ சொல்றாங்களே அப்படின்னு தான் வேற வழி இல்லைன்னு தான் சார் செய்யறேன். யாருமே விரும்பல. இந்த உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனுமே விரும்பவே மாட்டான். இந்த உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனுமே ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு விரும்பவே மாட்டான். ஏன்னா உங்க மூளை அப்படிதான் டிசைன் பண்ணிருக்கு. மூளை எப்படி இருக்கோ அப்படித்தாங்க நம்ம உடம்பு இருக்கு. நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டாம். நம்ம மூளை எப்படி டிசைன் பண்ணி இருக்குதுன்னா, நீ ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட கூடாது, ரிலாக்ஸா இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். எனக்கு ரெஸ்ட் வேணும், அதனால நீ நல்லா தூங்கணும் தான் இருக்கு. ஆளுமை தன்மையில நம்மளோட மூளை இருக்கிறதுனால அது என்ன சொல்லும் அப்படின்னா, take rest. அப்படிதான் சொல்லும். நீங்க தேவையில்லாம ஏதாவது ஒரு எக்ஸசைஸ், யோகா பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிற அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணும்? அது என்ன பண்ணும்? டென்ஷன் ஆயிரும். உங்களுடைய மூளை என்ன ஆகும்? வடிவேல் சொன்ன மாதிரி, நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா? எஸ் சார் நோ. உங்க மூளை அப்படிதாங்க டிசைட் பண்ணிருக்கு. ஸோ அதனால நம்மளோட ஆதி மனிதன் எப்படி வாழ்ந்தா அப்படின்னா, டென்ஷன் இல்லாம வாழ்ந்தான், எந்த விதமான ஸ்ட்ரெஸ் இல்லாம வாழ்ந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, தேவைன்னா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா நடந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுல ஒரு ரூல் இருக்கு. என்ன ரூல் அப்படின்னா, 20-88+2 அப்படின்னு ஒரு ரூல் வச்சிருக்கேன். இந்த ரூல் என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா, நீ எப்பவுமே 20 நிமிஷம் ரெஸ்ட்லயே இரு. அதாவது எந்த விதமான ஆக்டிவிட்டியும் உங்க உடம்புல கொடுக்காம இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷம் கொஞ்சம் ஆக்டிவா இருங்க. திரும்ப 2 நிமிஷம் நீங்க உங்க கால்களை மடிச்சு வைங்க. திரும்ப 20 நிமிஷம் உங்க ரெஸ்ட்டுக்கு போயிருங்க. எப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறோம், உட்காந்து ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்கிறோம்னா, ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா எந்திரிச்சு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு நடந்துட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்த பொசிஷன்ல, அதாவது காலை மடிச்சு அப்படி உட்கார்ற அந்த பொசிஷன்ல உட்காந்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப நீங்க கால் தொங்க போடவோ என்னமோ வேலை செய்யணும், திரும்ப ரெஸ்ட்டுக்கு போயிட வேண்டியது. அதாவது நீங்க உங்க மூளையும் கையும் வேலை செஞ்சுட்டே இருக்கும், ஆனா நீங்க ரெஸ்ட்ல இருந்துக்கலாம், உட்கார்ந்துக்கலாம். இப்படி இருந்தீங்கன்னா நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு ஒரு ரூல் சொல்லுது. அப்ப இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, யாருக்கு பொருந்தும்? வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும். அதனாலதான் பெண்கள் அதிக நாள் உயிரோடு இருக்காங்க, ஆண்கள் கம்மி நாள் தான் உயிரோடு இருக்காங்க. இப்ப அப்படிதானே? அதிக நாள் யார் உயிரோடு இருக்காங்க? வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் அதிக நாள் உயிரோடு இருப்பாங்க. அவங்களுக்கு அதிகமான நோய்கள் வருவது கிடையாது, ஆரோக்கியமா இருப்பாங்க. ஆனா வெளியே ஓடக்கூடிய, உழைக்கக்கூடிய, எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய, யோகா பண்ணக்கூடிய, நீங்க ஓடிட்டே உழைச்சிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆண் சீக்கிரமா இறந்து போயிடுவார். அவரோட ஆயுஷ் காலம் ரொம்ப கம்மியா இருக்கு, அவரோட ஆரோக்கியம் ரொம்ப கம்மியா இருக்கு, சீக்கிரம் நிறைய டிசீஸ் வந்துருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம வீட்டுல எப்படி வேலை செய்வாங்க? ஒரு 1/2 hour சமையல் பண்ணுவாங்க இல்லையா, இல்ல 1 hour சமையல் பண்ணுவாங்க, போய் நேரா அந்த கிச்சன்ல நின்று ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? காலையில கொஞ்ச நேரம் அந்த வேலையெல்லாம் முடிச்சா போய் உட்காந்து டிவி பார்ப்பாங்க, உட்காந்துக்குவாங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்புறமா போய் என்ன பண்ணுவாங்க? துணி துவைப்பாங்க. அந்த ஏதாவது ஒரு வேலையெல்லாம் அதை போட்டுட்டு அதெல்லாம் செஞ்சுட்டு திரும்ப உட்காந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. திரும்ப என்ன பண்ணுவாங்க? குழந்தை அழுகும், எந்திரிச்சு போய் அதுக்கு பால் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, இதையெல்லாம் செய்வாங்க. திரும்ப உட்காந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, நடக்கிறாங்க, வேலை செய்யறாங்க, உட்கார்றாங்க, நடக்கிறாங்க, வேலை செய்யறாங்க, உட்கார்றாங்க, நடக்கிறாங்க, அங்க போறாங்க, வர்றாங்க, மேல போறாங்க, கீழே வர்றாங்க, உட்கார்றாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரொட்டீன் இவங்க அந்த இயற்கையான முறைய கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் மாத்தி மாத்தி எப்படியோ ஒரு நாள் பூரா செஞ்சிடறாங்க. ஆனா ஒரு ஸ்டாஃபா இருக்கிறவங்க, ஒரு பிசினஸ் மேனு எப்படி இருப்பாரு? ஒரு ஆண் எப்படி இருப்பாங்க?
கண்டினியூவா காலையில 9 மணிக்கு டியூட்டிக்கு இறங்கினா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அப்படியே அசையாம உட்காந்து அப்படியே வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஒரு பேங்க் ஸ்டாஃப் என்ன பண்ணுவார், அந்த கேஷ்ல போய் உட்கார்ந்ததுதான், கை கால்லாம் அசைக்க மாட்டாரு, மூளை வேலை செய்யும், அவர் கண்கள் வேலை செய்யும், சைன் பண்ணுவாரு, கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டே இருப்பாரு. 1:30 மணிக்கு சாப்பாடு, 1/2 மணி நேரம் டைம் தான், எந்திரிச்சு போயிட்டு வந்து திரும்ப உட்காந்து பார்த்துட்டே இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி செய்யறதுனாலதான் அவங்களோட ஆயுள் காலம் குறைகிறது. இதுக்காக காலையில போய் சிலர்லாம் என்ன பண்றாங்கன்னா பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி வெயிட்டை தூக்கி எல்லாம் பண்ணி அவங்க உடல் வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி இழப்பை வந்து சந்திக்கக்கூடியதாக மாறும். ஸோ அவங்க எப்படி உழைப்பை போடணும் அப்படின்னா மாரத்தானுக்கு தயாராகிற மாதிரி, நார்மலா அந்த ஷார்ட் இதுல ஓடுறதை விட 100 மீட்டர்ஸ் ஓடுறதை விட மாரத்தானுக்கு ஓடுவது போல் நம்ம உடம்பை தயார் செய்ய வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம், மாரத்தான் 5 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் ஓடுவதுதான் அதோட முக்கியத்துவம். அதுல என்ன பண்ணோம்னா தொடர்ந்து அப்படியே ரொம்ப தூரம் நடக்கிறோம், ஓடுறோம், அந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல தான் உங்களோட உடலை வந்து நீங்க அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப நம்ம என்ன பண்ணோம், நிறைய நேரம் நடக்கக்கூடியவர்களாக அந்த உடல் உழைப்பை வந்து 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி பயங்கரமா உடல் உழைப்பை போடாம எடைகளை தூக்குவது, ஹார்ட் ஒர்க் பண்றது, அப்படி இப்படின்னு சொல்லி இந்த வேலையெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கா, அதாவது உங்க உடல் பயிற்சி செய்யறதுனால உடல் எடை குறையுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்று விஷயம். என்னது அது, உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கே கிடையாது. நீங்க உடல் பயிற்சி செய்வதன் காரணத்தினால் உங்கள் உடல் எடை குறையும் அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மைத்தன்மை கிடையாது. உங்களோட தசைகளை சுருக்குறாங்க, அவ்வளவுதான். உங்க உடல் எடை குறையும். உங்க உடல்ல இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய இடத்துல அந்த சதையை, அந்த ஃபேட்டை மட்டும்தான் சுருக்குறாங்க தவிர உங்க உடல் வந்து உண்மையிலேயே சுருங்குச்சா அப்படின்னா சுருங்கிட்டு. அதனாலதான் ஜிம்முக்கு போகல, நான் வந்து உடல் பயிற்சி செய்யல அப்படின்னா புசு 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 புசுன்னு உடம்பு எஸ்ஆர்னோ எப்படி ஸ்ப்ரிங்க அமர்த்திட்டு ஸ்ப்ரிங்க கையெடுத்து விட்ட மாதிரி மின்னல் வேகத்துல அப்படி உடம்பு பொம்முன்னு ஏறி வெயிட் போட்டு எஸ்ஆர்னோ. அப்படியா சார்? உண்மை சார், உண்மைதான் சார். அப்ப நாம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஓவரா ஹார்ட் ஒர்க் போட்டு நம்மளை குறைக்கக்கூடாது. இப்ப வேர்வையெல்லாம் வந்தா நல்லது சார். என்ன சார் இப்படி ஒரு சிஸ்டம் அப்படின்னா, ஆக்சுவலா வேர்வை எதுக்கு நமக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உங்களுக்கு எதுக்கு வேர்வை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உலகத்துல இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு எதற்காக வேர்வையை கொடுத்திருக்கிறது அது தெரியுங்களா உங்களுக்கு? வேர்வை எதற்காக யாருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க யாரும் பதில் சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஒரு மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் என்னங்கிறத புரியக்கூடிய ஒரு இடம். ஜென்ரலா கழிவு வெளியேத்தன்னு சொல்லுவாங்க சார். ஆனா நமக்கு வந்து எனர்ஜி எல்லாம் ரிசீவ் ஆகுறது அந்த ஸ்கின் ஹோல்ஸ் வழியா தான் சார். அதுதான் சார் வேர்வை எனக்கு எதற்காக? வேர்வை எதற்காக? நான் அது கேட்கல. சார், அது பாடியில வேர்வை உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும் கழிவு சார், வேர்க்கிறது. வெளியேறதுக்கு. உங்க வேர்வையில என்ன கழிவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கரெக்டா கழிவு உங்க தெரியல. கழிவு அப்படிங்கிற கலர் வந்து வித்தியாசம் ஆகும் இல்லையா? கலர் வந்து சார் வித்தியாசம் ஆகும். கெட்ட தண்ணி சார் உடம்புல இருக்கிற கெட்ட தண்ணி வெளியில வரும் சார். உங்க வேர்வை கெட்ட தண்ணின்னு நினைக்கிறீங்களா? எனக்கே வேர்வை சாப்பிட்டுருக்கீங்களா? இல்ல சார். டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா? எஸ் சார், சால்ட்டா இருக்கும் சார், சால்ட் கண்டுட்டா உப்பா இருக்கு இருக்கும் சார், ஒழுகி வேர்வை. வாயில வந்திருக்கு சார். வேர்வை வந்து சால்ட் வாட்டர், உப்பு தண்ணி, எஸ் சார், அவ்வளவுதான். சால்ட் சோடியம் வாட்டர் தான் வாட்டர் சார். அது. எஸ் அதுல சார். என்ன கழிவு இருக்கு? உங்களை எல்லாம் ஏமாத்தி வச்சிருக்காங்க. வேர்வை வெளியே வர்றதுனால உங்க உடம்புல ஒரு சேஞ்சஸும் வராது. வேர்வை எதற்கு தெரியுமா? உடலை குளிர்ச்சி செய்வதற்கான ஒரு பொருள்.
வேர்வை எதுக்கு? ஏங்க ஒரு வெயில் இன்ஜின் காலத்துல ஓவர் ஸ்பீடா, ஒரு இன்ஜினே ரொம்ப வேகமா ஓடுது, உள்ள அதோட உழைப்பு அதிகமாகுது, அப்ப என்ன ஆகும்? ஹீட் ஆயிருங்க. ஹீட் ஆகும். அந்த ஹீட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும்? கூலிங் பண்ணணும். அதுக்கு தான் வேர்வை. வெயில் காலத்துல உங்க உடம்பு என்ன ஆகும்? கூலிங்கா இருக்குங்க. வெயில் காலத்துல கூலிங்கா இருக்குமா உங்க உடம்பு? ஆமாங்க சார், வேர்வை வந்து உடம்பு ஜில்லுன்னு ஆயிடுங்க, பனியில சார் நனைஞ்சிரும் அது இல்ல, உடம்பு. பாடி ஹீட் ஆகும் சார். வெயில் உள்ள காலத்துல உடம்பு ஹீட் ஆகி அது சூடாகும். அது சரி பண்றதுக்காக அந்த வேர்வை வந்து நமக்கு உடலோட வெப்பநிலையை சரி பண்ணுதுங்க சார். புரிஞ்சிருச்சா? ஏன் குளிர் காலத்துல அதிகமா வேர்வை வரல, ஏன் வெயில் காலத்துல உங்க உடம்புல அதிகமா வேர்வை இயற்கையா வருது? நீங்க உழைச்சா இயற்கை அந்த வேர்வை வெளியே வருது, உழைக்கலைன்னா வேர்வை வர மாட்டேங்குது. அப்ப அதோட கான்செப்ட் என்ன? உடம்பு குறையிருக்கா? கழிவு வெளியேற்றுவதற்கா? அப்படியெல்லாம் ஒரு கான்செப்ட் இல்லை. இட்ஸ் எ சயின்ஸ், வெரி சிம்பிள். பாடி டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்கு. அப்போ மிருகங்களுக்கெல்லாம் மிருகங்களுக்கெல்லாம் எப்படி அவங்களுக்கு டெம்பரேச்சர் குறைக்கும்? அவ்வளவா இப்ப வந்து டெம்பரேச்சர் நாய் வந்து எப்ப பாரு சொல்லுவாங்க சார், அது நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அதுல இருந்து உமிழ்நீர் வந்துகிட்டே இருக்கும் சார். அதனோட ஹீட்டு பிளஸ் கோல்ட் ரெண்டுத்தையும் சமப்படுத்திட்டு தான் அந்த நாய் எப்பயுமே வாயை திறந்து போட்டு நாக்க வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொன்றும் அந்த மாதிரி பண்ணிட்டு எல்லா இருக்கு சார். மிருகங்களும் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா, மிருகங்களுக்கு வேர்வை கிடையாது, மிருகங்களுக்கு வேர்வை வெளியே வராது. மிருகங்களுக்கு எப்படி அதோட உடம்ப குளிர்ச்சி ஆக்கும் அப்படின்னா, கத்துறனால சவுண்டு போட்டுட்டே இருக்கும், இல்லைன்னா நாக்க வெளியே தொங்க போட்டுட்டே இருக்கும். எவ்வளவு பெரிய சிங்கமா இருந்தாலும், புலியா இருந்தாலும், நாயா இருந்தாலும், பூனையா இருந்தாலும் என்ன பண்ணுது? நாக்க வெளியே தொங்க போட்டுக்கிட்டே இருக்கும், வாயை திறந்துட்டே இருக்கும், அதே டைம்ல கத்திட்டே இருக்கும். கத்துதா இல்லையா? கர்ஜிக்குதா இல்லையா? குதிரையிலிருந்து நாயிலிருந்து பூனை வரைக்கும் ஏதோ ஒரு சவுண்டு போட்டுட்டே தானே இருக்குது. எஸ் ஆர் நோ? கரெக்ட் சார். அதுகளுக்கு வேர்வை இல்லைன்றதால தான் சார் எப்பவுமே சுத்தமா குளிக்காம கூட சுத்தமா வெள்ளை வெளியே இருக்கு சார் பூனையெல்லாம். கத்திக்கிட்டே இருக்கும், அது நம்ம சும்மாவாது நமக்கு கத்திக்கிட்டே இருக்கும். வேர்வை வர்றதால தான் நம்ம குளிக்க வேண்டிய சூழ்நிலையும் வருது. அந்த கத்துறது பாத்தீங்கன்னா சும்மாவாது பூனை எப்ப பார்த்தாலும், பூனைன்னா என்ன உங்களுக்கு ஞாபகம் வருது? மியாவ் 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 சொல்லி. நாய்னா என்ன ஞாபகம் வரும்? பாவ் 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 அப்படின்னு சொல்லி. ஒரு சிங்கம் அப்படின்னா பா, அப்படி அந்த பயங்கரம் இல்லை. ஒரு மாடுனா எப்ப பார்த்தாலும் பா பான்னு கத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மிருகங்கள் எல்லாமே கத்திக்கிட்டே இருக்குது. மனுஷன் எங்கேயாவது கத்திக்கிட்டே இருக்கிறானா? மனிதர்கள் கத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அமைதியா இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி ஏதோ நம்ம கொஞ்சம் பேசுவோம், அதுக்கப்புறம் பாக்கி இருக்க டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம்? சைலண்டா பேசுவோம், இல்லைன்னா பேசாம அமைதியா இருப்போம், சிந்திச்சுட்டு ஏதோ ஒண்ணு. ஆனா இந்த பூனை நாய் எதுவா இருக்கட்டும், எலியா இருக்கட்டும், என்ன பண்ணுது? கொசு என்ன பண்ணுது? ஒரு சப்தத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இது என்னன்னா, அவர்களுடைய உடம்ப அவர்கள் குளிர வைக்கிறக்க முடியாது, வேர்வை இல்லை. அதனால அவங்க என்ன பண்றாங்க? நாக்கு வழியோட, அந்த வாய் வழியோட காற்றை உள்ள கொண்டு போய் அந்த உறுப்புகளை குளிர்ச்சி ஆக்குறாங்க. அதனாலதான் கத்திக்கிட்டே இருக்குது. அப்படிதானே? மிருகங்கள்லாம் கத்திக்கிட்டே தான் இருக்கும். ஏன் அது கத்திக்கிட்டே இருக்குதுன்னா, அதுக்கு காரணம் யானையா இருந்தாலும் சும்மாவே நிக்காது. திடீர்னு பார்த்தா பான்னு ஒரு சவுண்டு கொடுக்கும், ஓன்னு சவுண்டு கொடுக்கும், எதையோ ஒரு சவுண்டு கொடுத்துட்டே இருக்கும். அது என்னன்னா, உடம்பு சூடு அதிகமாகும் போது அது எப்பெல்லாம் அதுக்கு உள்ள உணர்வுகள் தனக்கு ஹீட் உள்ள ஃபீல் ஆகுதோ அப்பெல்லாம் சும்மா சும்மா கத்திக்கிட்டே இருக்கு. இல்லைன்னா என்ன பண்ணும்? தூங்கிடும். இல்லைன்னா என்ன பண்ணும்? பேசாம போய் ரெஸ்ட் எடுக்கும். ஆனா அதுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவ் வந்தாலே கத்த ஆரம்பிச்சு. என்னன்னா, அதோட உறுப்புகள் வேலை செய்யணும் அப்படின்னா குளிர்ச்சி அடையணும். அந்த குளிர்ச்சி அடைகிறது கத்துறதன் மூலமாக, அவங்க அந்த காற்றை உள்ள கொண்டு போறதன் மூலமாகத்தான் அவங்க குளிர்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியும். அந்த ஒரு அடிப்படையில் தான் மனிதனுக்கும் அந்த மிருகங்களுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் வேர்வை. வேர்வை உடம்பு கம்மி பண்றதுக்கு. வேர்வை எதுக்கு இல்ல?
வேர்வை எதுக்கு இல்ல உடலோட கரெக்டுங்க. பாடி கரெக்ட் பண்றது. டெம்பரேச்சரை மெயின்டைன் உடம்பு பண்றதுக்கு உஷ்ணத்தை சார் கை இங்க உடம்பு வேற உஷ்ணத்தை கை ஏற்படும். யாராவது உங்ககிட்ட நல்லா வேர்த்து ஒழுதா உடம்பு கம்மியாக சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. எஸ்ஆர்னோ சார் நம்ம ஃபீவர் வந்தா இவ்வளவு கூட நாள் உங்களை டேப்லெட் சாப்பிட்டா ஏமாத்திட்டாங்க. டக்குனு ஏன் எஸ் சார் ஃபீவர் வந்தா கூட டேப்லெட் போட்டா வேர்த்து கொட்டி பேலன்ஸ் ஹீட் குறையுது இல்ல, பாருங்க. நம்ம உடம்பு டெம்பரேச்சர் சரியா, ஆனா உங்களை ஏமாத்தி இப்படி எல்லாம் காசு சம்பாதிக்கிறாங்க பாருங்க. உடல் உடல் பயிற்சி செஞ்சா உங்க உடம்பு உள்ள டெம்பரேச்சர் அதிகமாகறதுனாலதான் வேர்வை கொட்டுது. அந்த வேர்வை கொட்டுறதுனால அது வந்து உடம்பு எல்லாம் குறைக்காது, டாக்ஸின் எல்லாம் வெளியே வராது. உங்க உடம்புல ஓகே இருந்து என்ன வராது? டாக்ஸின் வேர்வை எல்லாம் வராது. வெளியே வந்ததுன்னா நம்ம டாக்ஸின் எல்லாம் பயங்கர ஆசிட்டுங்க. உடம்புல ஸ்கின் எல்லாம் புண்ணாயிருக்கும் தெரியுமா? உங்க உடம்புக்குள்ள இருக்கிற டாக்ஸின் எல்லாம் ஹைலி ஆசிட் கண்டென்ட் அதிகமாகும். யூரின் இருக்குல்ல, யூரின்ல எவ்வளவு ஆசிட் இருக்கு. நீங்க மோஷன் போறீங்கல்ல, அதுல எவ்வளவு மோசமான கண்டென்ட் இருக்கு தெரியுமா? எவ்வளவு கிருமிகள், பாக்டீரியா என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? இல்ல So அதுல எவ்வளவு ஆசிட் இருக்கு தெரியுமா? நீங்க எப்பேற்பட்ட பொருளை உள்ள குடிச்சாலும் அந்த ஆசிட்டை வர வச்சு அதை கரிச்சு பஸ்பமா மாத்திரும். நீங்க இவ்வளவு பெரிய கறி துண்டை உள்ள போடுறீங்க, உங்க வயித்துக்குள்ள போய் அது என்னவா மாறுது? பஸ்பமா மாறுது. ஒரு பிளேட் நிறைய கறி சாப்பிடுறீங்க, உள்ள போனா அது இவ்வளவு பெரிய கட்டியா தான் மறாவது நாள் தூளா வெளியே வருது. அப்ப எந்த அளவுக்கு பஸ்பம் பண்ணக்கூடிய ஒரு ஆசிட் உங்க உடம்புக்குள்ள இருக்குன்னு பாருங்க. இது வந்து உங்க தோலுக்கு மேல வந்தா உங்க உடம்பு என்ன ஆகும் சிந்திச்சு பாருங்க. நீங்க ஆட்டுக்கறி சாப்பிடுறீங்க, சிக்கன் சாப்பிடுறீங்க, அது கறி தான், வாயிலிருந்து உள்ள போயிடுச்சு இல்லையா? கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா துண்டு துண்டா தான் நம்ம வெட்டுறோம் தவிர கரைக்கிறோம் வாயில. சொல்லுங்க பாப்போம். வாயில தீக்காயம் மட்டும் மாதிரி ஆயிடும் சாப்பிட்டு சார். தான் பண்ணுவோம். ஆமா, தீக்காயம் மட்டும் மாதிரி ஆயிடும் சார் உடம்பு. அப்படி வேர்வையில அந்த ஆசிட் வெளியே வந்து அந்த சதையை கரைக்கக்கூடிய அந்த ஆசிட் வெளியே வந்துருச்சுன்னா உங்க உடம்பு என்ன ஆகுறது? அப்படியே பொத்தல் பொத்தலா பிரிஞ்சிடும் உங்க உடம்பு. அந்த மாதிரி எதுவும் உள்ள இருந்து வெளியே வர்றது கிடையாது. அந்த மாதிரி எந்த ரியாக்ஷனும் இல்லை. தண்ணியா, அது சோடியம் கலந்த உப்பு கலந்த தண்ணி உங்க உடம்புல இருந்து நீரை பிரிக்கிறது கிட்னி. கிட்னியிலிருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து கன்வெர்ட் பண்ணி உங்க உடம்பு வந்து வேர்வையாக கொடுக்கும். அதிகமான வேர்வை போனா என்ன கம்மியாகும்? அதிகமான வேர்வை போனா என்ன கம்மியாகும்? பாடி ஹீட் உஷ்ணம் குறையும். உஷ்ணம் கம்மியாகும் சார். யூரின் கம்மியா போகும். Yes. நல்லா ஞாபகம் வச்சு. குளிர்ல சும்மா சும்மா யூரின் போவீங்க, வெயில் காலத்துல யூரினே வராது. அந்த யூரின் வரும்போது செம்ம எரிச்சல் வரும். எஸ் ஆர் நோ? எஸ் சார். எரியும். யூரின் எஸ் அளவு சார். கொஞ்சம் தான் வரும். அப்ப என்ன அர்த்தம்? என்ன கம்மியா இருக்கு? யூரின்ல கம்மியான அளவு நீர் இருக்குது. நீர் பூரா வந்து எதுவா போயிருச்சு? வேர்வையா போயிருச்சு. வாட்டர் கண்டென்ட் கம்மியா இருக்கிறதுனால ஆசிட் லெவல் அதிகமா இருக்கு. ஆசிட் அதிகமா இருக்கிறதுனால யூரின் வரும்போது எரியுது. எஸ் ஆர் நோ? எஸ் சார். புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? எஸ் சார், புரியுது சார். அப்போ நம்ம வேர்வை அப்படிங்கிறது மனிதனுக்கு வந்து உடலை குளிர்படுத்துவதற்காக மட்டும்தான், உடல் எடையை குறைப்பதற்காக இல்லை. அதே மாதிரி இன்னொரு நிறைய விஷயம் இருக்குது. இவ்வளவும் பேச முடியாது விஷயம். நான் ரொம்ப அளவுக்கு அதிகமா எழுதிட்டேன் போல. சரி, உங்களுக்கான தேவையான ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிடலாம். இதெல்லாம் வந்து நம்ம நிறைய சாப்டர் இருக்கு. ஓகே, நம்ம கிளாஸ் சாப்டருக்கே வந்துடலாம். அது வேணா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், பெண்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஸோ அதனால அதை சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணலாம். யாராவது இங்க பேசுறதா இருந்தா பேசலாம். யாராவது கருத்துக்கள் சொல்றேன்னா சொல்லலாம். உங்களோட வெற்றிகளை ஷேர் பண்றதுன்னா ஷேர் பண்ணலாம். இங்க புதுசா ஜாயின் பண்ண 34வது பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சந்தோஷமான விஷயம் என்னன்னா, எனக்கு புரியல, எனக்கு வந்து தெரியல, எனக்கு வந்து சில கன்ஃபியூஸ் இருக்குன்னு மனம் திறந்து இருக்கக்கூடிய சில நல் மனிதர்கள் வந்து நம்ம கிளாஸ் வந்து திரும்ப 34வது பேட்ச்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாம் பாராட்டணும். எதனால அப்படின்னா,
நான் கத்துக்கிட்டது பத்தல, இன்னொரு டைம் கூட நான் கத்துக்கிறேங்கிற அந்த ஆர்வம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்காக பாராட்டு. அதுக்காகவே திரும்ப ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க யாராவது இந்த மாதிரி கன்ஃபியூஸ்ல இருந்து ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா திரும்ப கன்ஃபியூஸ்லயே இருக்காதீங்க. வாய்ப்புகளை பயன்படுத்தி மேல வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நகஃபரை நம்ம மாத்திட்டோம். என்ன மாத்திட்டோம்னா 1000 கேபோ எவ்வளவு வேணாலும் கட்டலாம்னு சொல்லியிருந்தோம். ஆனா வந்து இனி வந்து 2000 கேபோ தான் கட்ட முடியும். இட்ஸ் ஃபைன் இல்லையா? 35வது பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 2000 ரூபாய்க்கு மேலதான் கட்டணும். 1000 ரூபாய்க்கு மேல கட்டினா சேர்க்க மாட்டோம். ஸோ உங்க வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த போது நல்ல மனுஷன் பயன்படுத்துங்க. நானும் ஒருத்தங்க சார். எஸ் சார். 1000 ரூபாய் கட்டிக்கிட்டு அது முதல்ல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பஸ்லயே போயிட்டே இருப்பேன். நான் கிளாஸ் அட்டன் பண்ணும் போதெல்லாம் பஸ்லயே போயிட்டு இருப்பேன். அதனுடைய அந்த நம்மளுடைய முக்கியத்துவம் எனக்கு புரியல. அப்போ எனக்கு சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டே இருந்துச்சுல. அதனால கத்துக்காம விட்டுருச்சுல. நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியதுல தெரிஞ்சுக்காம போயிட்டீங்க. அந்த லேபிங் தெரப்பி அன்னைக்குல நான் அந்த செய்ய முடியாம போயிடுச்சுன்னு வச்சுக்கல. பஸ்லயே போயிட்டே இருந்தேங்க. கிருஷ்ணகிரி, ஒசூர் இந்த மாதிரி எல்லாம் வெளியில போயிட்டு பஸ்ல வரதுக்கு நைட் அன்டைம் ஆயிடும். அதனால கத்துக்க முடியாம போயிடுச்சு வச்சுக்கல. அதான் காரணம். அதனாலதான் 2வது டைம் ஜாயின் பண்றேன்னு வச்சுக்கல. எஸ், இந்த வாய்ப்பு உங்களை வந்து இன்னும் பாலிஷ் பண்ணும், இன்னும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ஃபுல், நன்றி. ஏன்னா நீங்கெல்லாம் வந்து நல்லா படிச்சு நல்லா ரிசல்ட் கொடுக்கணுங்கிறத என்னோட வெற்றியா நான் பாக்குறேன். ஸோ அதனால வந்து திரும்ப திரும்ப கத்துக்கிற அந்த ஆர்வத்தோட கத்துக்கிற மூலமாக நம்மளை வந்து வளர்த்திக்கலாம். ஆனாலும் நாங்கள் சும்மாவெல்லாம் பண்ணல. ஃபுல் கம்ப்ளீட் ரெக்கார்டிங் கொடுத்துருக்குறோம். ரெக்கார்டிங்கை பார்க்க சொல்றோம். 30 நாள் பயிற்சி கொடுக்குறோம். திரும்ப கோர்ஸ் கவுன்சிலர் சப்போர்ட் பண்றாங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியாத சொல்லித்தரோம். 365 நாள் சப்போர்ட் தரோம். இருந்தாலும் கத்துக்கல, இருந்தாலும் புரியல. ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. ஸோ அதனாலதான் திரும்ப ஒரு வாய்ப்பு. நாங்க என்னென்னமோ முயற்சி பண்றோம் உங்களை பிடிச்சி வித்தெடுக்கிறது. என்ன பண்றா உங்களை சரி பண்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றோம். உங்களை கோஆப்ரேட் பண்ணி நீங்க உங்க கூட டிராவல் பண்ணணுங்கிறது மட்டும்தான் முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரி டிராவல் பண்ணீங்கன்னா சரியாது. சரி, ஓகே. மனிதனோட இயல்பு இந்த பிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படிங்கும்போது பெண்களுக்கு என்ன உபயோகப்படும், எதனால அவங்களுக்கு நம்ம இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, அதிகமான பெண்கள் இடுப்பு வலியில கஷ்டப்படுறாங்க இல்லையா? பெண்களோட முக்கியமான ஒரு பிரச்சனையே வந்து இடுப்பு வலி தான். சரி, இந்த இடுப்பு வலிக்கும் இந்த மனிதனோட உடல் பயிற்சிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீப்பா பார்த்தோம்னா, மனிதன் அப்படிங்கிறவன் வந்து 2 கால்களில் நிற்கக்கூடிய ஒரு ஜீவராசி. எஸ் ஆர் நோ? அதே டைம்ல மிருகங்கள் அப்படின்னா 4 கால்கள் கொண்ட மிருகம். எல்லாமே 4 கால் தான். ஸோ அது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது எப்படின்னா இப்படி படுத்துதான் இருக்குது. ஸோ இந்த படுத்த நிலையில் இருக்கிறதுனால அதோட முதுகுத்தண்டுல அதிகமான ஸ்ட்ரெஸ் வர்றதில்லை, அதிகமான லோடு வர்றதில்லை, அதிகமான அந்த உடலோட எடை வந்து கொடுக்கப்படுவது கிடையாது. எல்லாத்துக்கும் அந்த மிருகங்களுக்கு என்ன ஆகுது, முதுகு தண்டுல அதிகமான லோடு இல்லை. ஆனா மிருகங்களுக்கு எங்க பிரச்சனை அப்படின்னா கழுத்து, இந்த இடம் இருக்கு இல்லையா, அது வந்து அதுகளுக்கு பயங்கரமான ஒரு பாதிப்பு. அதனாலதான் அது எப்ப பார்த்தாலும் தலையாட்டிக்கிட்டே இருக்கு. ஏன்? தலை ஆட்டலைன்னா செத்து போயிருங்க. ஒரு மிருகம் தலையாட்டலைன்னு என்ன பண்ணும்? இறந்து போயிடும். இடுப்பு வலிக்கு பதிலா கழுத்து வலி வந்துருக்கு. தலை ஆட்ட நம்ம எப்படி ஒரு மிருகத்தை கண்டுபிடிப்போம்? நீ ஆடிட்டே இருக்கா? எல்லா மிருகம் ஆடுது இல்ல. பூனைனாலும் போயிட்டே இருக்கு. ஒரு யானைனாலும் அது இப்படி ஆட்டிட்டே இருக்கு. நம்ம ஆட்டுறோமா? நம்ம ஆட்ட மாட்டோம். என்ன காரணம்னா அங்க இருக்கிற லிக்மெண்ட் இருக்குல்ல, நமக்கு ஸ்பெஷலா கொடுக்கப்பட்டிருக்கு. அதுகளுக்கு வந்து லிக்மெண்ட் மோசமா இருக்கு. ஸோ அதை பாதுகாக்கிறதுக்காக அது என்ன பண்ணுதுன்னா இப்ப பார்த்தாலும் ஆட்டிட்டே இருக்கு. அந்த லிக்மெண்ட்டை வந்து அது சரிப்படுத்துது. ஏன்னா அது அங்க லிக்மெண்ட் கம்மியா இருக்கிறதுனால லாக் ஆயிடும். லாக் ஆகி அது இறந்து போயிடும். அதனால அதே டைம் மாதிரி தான் நமக்கு வந்து நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டா நின்றுட்டோம் இல்லையா, நம்ம இப்படி ஆயிடுச்சு.
ஸோ நம்ம இப்படி ஆனனால நம்மளோட லிக்மெண்ட்டும் நம்மளோட பிரச்சனையும் எங்க இருக்குது? எங்க லோடு ஃபுல்லா போகும்? L4 L5. நம்ம உடம்புல எங்க லோடு போகுது? எங்க அதிகமான வீக் ஆகுது? எங்க வந்து பிரச்சனை வருது? முதுகுத்தண்டுல L4 L5ல தான் பிரச்சனை வருது. என்ன காரணம்னா நம்மளோட முழு லோடும் அங்கதான் கம்ப்ரஸ் ஆகுது, ப்ரெஷர் அதிகமாகுது. ஸோ நம்ம நின்றுட்டே இருந்தோம்னா நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய எடையானது 2 கால்களுக்கும் போய் நம்ம இடுப்பு பகுதியில மேல இருக்கிற அந்த பாடியோட வந்து கம்ப்ரஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம உட்கார்ந்துட்டே இருந்தோம்னா 2 கால்களும் ஃப்ரீ ஆயிரும், இடுப்பு வரைக்கும் லோடு அமுத்திட்டே இருக்கும். ஸோ இப்ப நமக்கு என்ன தேவை? நம்மளோட இடுப்பு பகுதி தான் அதிகமான எடை தாங்கக்கூடிய பகுதியாக இருக்குது. ஸோ அந்த எடை தாங்கக்கூடிய பகுதியாக நம்மளுடைய உடல்ல நம்மளுடைய அந்த தசைகள் வந்து வீக்காக மாறுகிறது. அதாவது அது வந்து ஸ்ட்ராங் இல்லாம ரொம்பவுமே இலகுவாக அது ஹெல்த் கம்மியாக மாறுது. அப்ப நம்ம என்னதான் பண்றது? மிருகத்துக்கு வீக் ஆகிறது கழுத்துல, அது இப்படி இப்படி ஆட்டி 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 அதோட கழுத்தை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வச்சு. ஸோ நம்மளோட இடுப்பை வந்து எப்படி நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது அப்படின்னா, வெரி சிம்பிள் மெத்தட். 28-2. என்னது? 20 நிமிஷம் உட்காடுறீங்க, 8 நிமிஷம் நடக்கணும். 8 நிமிஷம் நடக்கணும், 2 நிமிஷம் நிற்கணும், அதுக்கப்புறமா திரும்ப 20 நிமிஷம் உட்காந்து. இப்படி பெண்கள் நீங்க பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இடுப்பு வலி இருக்காது. டீச்சர்ஸ் பாருங்க, டீச்சர்ஸ் அவங்களுக்கு இடுப்பு வலி கம்மியா இருக்கும், ஆனா அவங்களுக்கு கழுத்து வலி அதிகமா இருக்கும். அதே மாதிரி வயிறு பெருசா இருக்கும், கேஸ் ட்ரபிள் அதிகமா இருக்கும். என்ன காரணம்? டீச்சர்ஸ்க்கு வந்து இடுப்பு வலி கம்மியா இருக்குங்க. ஏன்னா அவங்க ஒரு 20 நிமிஷம் உட்கார்றாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க, எல்லாம் எப்போதுமே பண்றாங்க. நின்னுட்டே இருக்கணும் சார் டீச்சர்ஸ். அப்பப்ப எந்திரிச்சு போய் எழுதுவாங்க, அப்பப்ப நின்னுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி வீட்டுல வேலை செய்யக்கூடியவங்க, நம்ம அடிக்கடி எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஒரு நாடகம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, வீட்டுல ஏதாவது சும்மா இருக்கிறீங்க அப்படின்னா அதிக நேரம் உட்காராம அப்பப்ப ஒரு 8 நிமிஷம் நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வேலைகள் இப்ப வந்து ஒரு தண்ணி ஃபில் பண்ணி வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அப்புறமா போய் தண்ணி ஃபில் பண்றது, சுவிட்ச் ஆஃப் பண்றது, அந்த மாதிரி ஃபேன் போடுறது, வாஷிங் மிஷின் போடுறது, சமைக்கிறதுக்கு அங்க போறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி 20 நிமிஷத்துக்கு இடையில 8 நிமிஷம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய இடுப்பு ஸ்ட்ராங் ஆயிடும். மனிதனுக்கு இயல்பா என்ன சொல்லியிருக்காங்க? அதிக நேரம் நடந்துகிட்டே இரு. நடந்தா என்ன ஆகும்? நம்ம லோடு வந்து மேலேந்து வருது, நம்ம 2 போஸ்டர்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்குது, நம்மளோட இடுப்பு பகுதி இந்த இடம்னு வச்சோம்னா நடக்கும் போது என்ன ஆகும்? நம்ம உடம்பு இப்படி ஆடிட்டே இருக்குமா? இந்த இடுப்பு L4 L5 இப்படி ஆடிட்டே இருக்குமா? அதாவது மிருகங்கள்லாம் இப்படி இப்படி தலையாட்டுச்சு, மனுஷன் என்ன பண்ணும்? இடுப்பு ஆட்டிக்கிட்டே இருக்கும். இந்த இடுப்பு ஆட்டிக்கிட்டே இருந்தா இடுப்பு வலி வராது, அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சிருச்சா? எஸ் சார். வெரி சிம்பிள். உங்களோட இடுப்பு வலி சரியாகிறதுக்கு இடுப்பு ஆட்டிட்டே இருங்க. ஏன்னா அந்த தசைகள் வந்து வீக் ஆனனாலதான் உங்களுக்கு இடுப்பு வலி வந்து. அந்த தசைகளை ஸ்ட்ராங் பண்றதுக்கு என்ன பண்ணும்? ஜஸ்ட் மூமெண்ட் செயற்கையா இருந்தது. நீங்க மூவ்மெண்ட் கொடுக்கணும், அவ்வளவுதான். அப்பப்போ எஸ் சார். யாராவது நீங்க நினைப்பீங்க யாராவது தண்ணி எடுத்து கொடுத்தா பரவாயில்லன்னு, இடுப்பு வலி போகணுமா நீங்களே போய் தண்ணி எடு. என்ன பண்ணும்? நம்ம வேலையை நாமளே செய்யும்போது அது சரியா வரும். அவ்வளவுதான் விஷயம். அந்த அந்த ஒரு பழக்கத்தை நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இடுப்பு வலியை முழுசா கம்மி பண்ணிடலாம். முழுசா கம்மி பண்ணி நீங்க ஆரோக்கியத்துக்கு வந்துடலாம். அந்த இடுப்பை லேடிஸை மட்டும் பொறுத்த கொஞ்சம் வரைக்கும் அவங்கவுங்க வேலையை அவங்க தான் சார் செய்துக்கணும். இல்ல, 85% அவங்கவுங்க அவங்க வேலையை வேலை நீங்க முடிஞ்சிருக்கு. செய்யறீங்க, அது தப்பு சொல்லலாம். அதிக நேரம் கண்டினியூவா நீங்க வந்து கிச்சன்ல மூழ்கி போய் வேலை செய்யறீங்க, நின்னுட்டே 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிக்கிறீங்க. எஸ் ஆர் நோ?
தொடர்ச்சியா செய்ய மாட்டேன் சார். 1 ஹவருக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடுவேன் சார். இப்ப மார்னிங் வரேன்னா ஆமா 1 நீங்க ஹவர். அப்படியே நீங்க கடைக்கு போறதுனால நீங்க 1 ஹவர்ல முடிப்பீங்க. நம்ம வீட்ல வந்து 1/4 மணி வீட்லயே நேரத்துல இருந்தா முடிப்போம். கூட அப்படிதான் சார். வீட்லயே இருந்தாலும் அந்த 1 ஆமா ஹவருக்கு மேல கிச்சன்ல நிக்க மாட்டேன் சார். அது வந்து நீங்க வந்து அந்த ஒர்க்ல இருக்கிறனால நீங்க அப்படி பழகி வச்சிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச சில பெண்கள் இருக்காங்க, காலையில ஒரு 8 மணி 7 மணி இல்லைன்னா 6 மணிக்கு கிச்சனுக்குள்ளார போவாங்க. அவங்க நைட்டு 12 மணி வரைக்கும் அந்த கிச்சன்லயே தான் இருப்பாங்க. நம்மளோட ஒரு பொண்ணு நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணி பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிஷாதா பின் அக்பர் என்னமோ பேரு. யூகேல இருந்து யூஎஸ்ல இருந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க, கொஞ்சம் பாதிப்பான இருக்கக்கூடிய குழந்தைங்க. அவங்களுக்கு இன்னொரு குழந்தை நல்ல ஹைப்பரா இருக்கா, அப்படி ஒரு குழந்தை. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு, இவங்க வந்து அங்க இருக்கிறாங்க. அவங்க எப்படின்னா நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணும்போது 24 ஹவர்ஸுமே கிச்சன். ஏன் இருக்காங்க எதுக்கு இருக்காங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. Stress, பயங்கர ஸ்ட்ரெஸ், ரொம்ப டிப்ரெஷன்ல தான் நம்மகிட்ட ஜாயின் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கட்டத்துல வந்து 1 மணி நேரத்துல குக்கிங் முடிச்சிருவாங்க நம்ம கிளாஸ் பண்ணதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆகுனாங்கன்னா அங்க ஒரு கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இந்த அக்குபஞ்சர் ஆயுர்வேதா அந்த மாதிரி ஏதோ சம்திங் ஆல்டர்னேட்டிவ்ல பண்ணிட்டு இருந்தாங்க சார். அவங்க யூஎஸ்ல இருக்கிற பெண்களுக்கு ஒரு சென்டர் பண்ணி இன்னைக்கு ரொம்ப பிஸியா சம்பாதிக்கவும் அவங்க குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு ரொம்பவுமே இதா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு புரியாம இருந்துச்சு, ரொம்ப வருஷமா அவங்களுக்கு புரியாம இருந்தது என்னன்னா, ஏன் நான் கிச்சன்லயே இருக்கிறேன். Yes, sir. அவங்க சொல்லுவாங்க, சார் காலையில கிச்சனுக்கு போனா எப்படா அதை விட்டு வெளியே வரவும்னு தெரியாம நான் அப்படியே வாழ்ந்துட்டே இருக்கிறேன். கிச்சன்லயே தான் இருந்திருக்கிறாங்க. நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தெளிவு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் 1 ஹவர் 1.5 ஹவர் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில இந்த கிச்சன் பக்கமே போல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கிளாஸ் நீங்க அட்டன் பண்றது இல்லை, என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ, சார் நான் இந்த மாதிரி ஒரு அக்குபஞ்சர் கிளாஸ் அங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு நிறைய பயிற்சி கொடுக்குறேன். அவங்க ஒரு டீம், ஒரு 3 பெண்ணுகள் சேர்ந்து ஒரு அக்குபஞ்சர் இன்ஸ்டியூட்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு பாத்தீங்களா. அவங்க இன்வைட் பண்ணாங்க, என்ன ஒரு குரூப் இன்வைட் பண்ணி அதுல ஜாயின் பண்ணி, இதான் எங்க சாரு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, நான் கிச்சன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர்த்தையெல்லாம் சேர்த்து விட்டேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இந்த கிச்சனுக்குள்ளாரையே உட்கார்ந்துட்டு இருக்கிறது. நம்ம அதையெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்து கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு 20 நிமிஷம் வேலை செய்யணும், 8 நிமிஷம் வந்து நடக்கணும், அப்புறம் திரும்ப 2 நிமிஷம் வந்து கால் மடிச்சு உட்காரணும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை உங்களுக்குள்ளார நீங்க கொண்டு வந்துட்டீங்க, நீங்க அதை செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட இடுப்பு வலியை சரி செய்து விடலாம். அதிக நேரம் நிக்காதீங்க, அதிக நேரம் உட்கார்ந்து இருக்காதீங்க. அதிக நேரம் எப்போ தேவையில்லாம நீங்க இந்த விஷயத்த ரெண்டையும் செய்யறீங்களோ அப்போ உடனே நீங்க என்ன பண்ணணும், 8 நிமிஷம் நடக்கணும். 8 நிமிஷம் நடந்தா உங்களோட இடுப்பு வலி சரியாயிடும். இல்லைன்னா மினி சைக்கிள் இருக்குது, அதை வாங்கி வச்சுங்க. நான் பண்ற மாதிரி இங்க வந்தா எனக்கு அடிக்கடி ஸ்டெப் இறங்கி இறங்கி ஏறணும். ஸோ அதே அங்க இருந்தேன்னா எனக்கு அந்த தேவையில்லை. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, சைக்கிள் இருக்கும் இப்ப இதே மாதிரி உங்க கிளாஸ் எடுக்கிறேங்களா, என் கால் கடையில் அந்த சின்ன சைக்கிள் இருக்கும், அந்த சைக்கிளை வந்து மிதிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இடுப்புக்கு நம்ம வந்து வேலை கொடுத்துட்டே இருக்கணும். மனிதன் வந்து நின்றுட்டு இருக்கிறதுனால இடுப்புலதான் வந்து உங்களோட எனர்ஜி லாஸ் ஆகுது. சரி, மனுஷனுக்கு இன்னொரு வரப்பிரசாதம் இருக்கு, அது என்ன தெரியுமா, அதையும் சொல்லிட்டு முடிச்சிடலாம். உங்களுடைய பெட்டக்ஸ் மனிதனுக்கு மட்டுமே Yes, sir. கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான புத்தகம், எனர்ஜி ஸ்டோரேஜ் புத்தகம். அதாவது உங்களோட பேங்க். அது உங்க பேங்க் எதுங்க, உங்க எனர்ஜி பேங்க் உங்களுடைய பெட்டக்ஸ். ஸோ அதனால வந்து அது பெருசா இருக்கு சின்னதா இருக்குங்கிறத பொறுத்தெல்லாம் இல்லை. உங்களோட எனர்ஜி, உங்களோட சக்தி, உங்களுடைய குளுக்கோஸ் எங்க அதிகமா இருக்குது அப்படின்னா உங்க பெட்டக்ஸ்ல தான் ஸ்டோர் ஆகும். ஆண்களுக்கு வயிறுலையும் பெண்களுக்கு பின்னாலே பெட்டக்ஸ்லையும் தான் ஸ்டோர் ஆகும். இது தப்பா அப்படின்னா தப்பு கிடையாது. நீங்க 34 வயசு ஆயிட்டீங்க, 44 வயசு ஆயிட்டீங்கன்னா
ஒரு ஆணோட வயிறு பெருசாகுமா ஆகாதா? ஆகும். ஏன்னா அங்கதான் உங்களோட எனர்ஜி ஸ்டோரேஜ் இருக்குது. அங்கதான் உங்களுக்கு பெட்டகம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனாலதான் ஆண்களுக்கு வயிறு பெருசாகிறதும் பெண்களுக்கு பெட்டக்ஸ் பெருசாகிறதும் பிரச்சனையாக இருக்குது. ஸோ அந்த பிரச்சனை வந்து பிரச்சனை கிடையாது, இட்ஸ் ஸ்டோரேஜ். புரியுதுங்களா? ஸோ அந்த ஸ்டோரேஜ் எந்த அளவுக்கு வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ஆரோக்கியமா இருக்கீங்க. சில நாடுகள்ல வந்து இதை வந்து ரொம்ப முக்கியமா பாக்குறாங்க. பெண்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பெரிய பெட்டக்ஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து அவங்க மிக ஆரோக்கியமான குழந்தைகளை ஈன்றெடுக்கக்கூடிய பெண்களாக இருப்பார்கள். அவங்களோட உடல் வந்து மிக ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வளர்க்குறாங்க சில நாடுகள்ல. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நிறைய கலாச்சாரத்துல வந்து பெட்டக்ஸ பெண்கள் பெருசா வைக்கிறதுக்கு தனி அதுக்கு ஃபுட்டு கொடுக்கறது, அதுக்கு வந்து இது பண்றது, இந்த மாதிரி சாப்பிட்டதை வந்து பெருசா வளர்த்தி வச்சுப்பாங்க. என்ன காரணம்னா அவங்கனால ஆரோக்கியமாக பல ஆண்டுகள் வாழ முடியும்னு அந்த கல்ச்சர்ல அவங்க சமுதாயம் அதை வந்து நம்புது. அது மாதிரி நம்மளோட இயற்கையா அந்த உடல் அறிவியல் அப்படிங்கும் போதும் நம்மளுடைய உடலோட நிறைய ஃபேட் வந்து அங்கதான் ஸ்டோர் ஆகும். அதனால ஒரு ஆணுக்கு வயிறு வந்துருச்சுன்னு நீங்க வந்து ஓடி போய் எதையும் செய்யாதீங்க. ஓகே, வயிறு நல்லது, பெட்டக்ஸ் நல்லது. புரியுதா? எக்காரணோ இன்றைய வகுப்பு உங்களுக்கு என்ன கொடுத்ததுன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொல்ல சொன்னேன். எஸ், என்ன ஃபீல் ஆகுறீங்க? சார் நம்ம ஆதி மனிதன் எப்படி இருந்தாங்க, எதுக்காக இந்த உடற்பயிற்சி இல்லைன்னாலும் இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும், நம்மளுடைய மைண்டை வந்து எப்படி சரி பண்ணிக்கணும், வாழ்க்கை முறையை நம்ம ஃபர்ஸ்ட் பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறது எதுக்குன்றத இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாங்க சார். ஏன்னா எல்லாமே ஸ்ட்ரெஸ் தான் சார். உடற்பயிற்சி செய்யலைனாலும் அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடுது, அதிகமா செய்தாலும் அதுவும் ஸ்ட்ரெஸ். செய்தா வழி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஸோ அதெல்லாம் லிமிட்டேஷனா எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கிட்டா உடல் ஆரோக்கியமா இருக்கும் சார். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, தொந்தி வந்து இருக்கணும், ஜென்ஸுக்கு வந்து தொந்தி இருக்கணும், லேடிஸ்க்கு வந்து பட்டக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு இதுல நானும் படிச்சேன் சார், ஒரு கிளாஸ்லயும் சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் அதை பத்தி நான் ஆனா எங்க சார்ட்ட சொல்லுவேன், தொப்பை வந்துடுது, தொப்பை வந்துடுச்சு குறைங்கன்னு கூட சொல்லுவேன் சார். அது தமாசுக்காக தான் சொல்லியிருந்தேன். பட் ஆனா அது இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இந்த கிளாஸ்ல இன்னுமே கொஞ்சம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அது நம்மளோட இஎஃப்டி வந்து வந்த பிறகு அது உடல் எப்படி இருந்தாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ற அளவுக்கு மைண்ட் வந்துருச்சுங்க சார். ஓகேங்க சார். அது மாதிரி எக்ஸசைஸ் வந்து செய்துதான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துல எல்லாம் இல்லைங்க சார். அதுக்கு முன்ன கட்டாயத்துல இல்லை, டைமிங் கிடைக்கும் போது அது ரொட்டீனா நான் செய்துட்டு தான் சார் இருந்தேன். டைம் இல்லைன்னா அதை ஆனா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா செய்ய மாட்டேன். செய்தா நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி செய்வேன். இப்போ அது செய்தாலும் செய்யலைனாலும் அந்த ஸ்ட்ரெஸ் இல்லை. பட் ஃப்ரீயா இருக்கிற அன்னைக்கு எனக்கு தோணுச்சுன்னா அன்னைக்கு செய்வேன். மற்ற நாள் டைம் கிடைக்கலன்னா விட்டுருவேன். அது செய்யலையே அதனால நமக்கு இதுவா அப்படின்ற மைண்ட் தாட்ஸ் எல்லாம் இல்லைங்க சார். ஸோ மைண்ட் ஃப்ரீயா இருக்கு சார். தேங்க்யூ சார். வாழ்க்கை வளமுடன் சார். எஸ், இப்போ உடல் ஆரோக்கியம் என்பது உடல் பயிற்சியை பொறுத்தது அல்ல, மனநிலையை பொறுத்தது. அந்த மனநிலையை பற்றிய பல அற்புதங்களை வந்து கற்றுக் கொடுக்கறது நம்மளோட இஎஃப்டி அப்படிங்கிற எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக். உங்களால உங்க வாழ்க்கைய சரியான முறையில மாத்திக்கணும், உங்க லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும் அப்படின்னா இந்த இஎஃப்டி அப்படிங்கிற இந்த கிளாஸை வந்து முழுசா கத்துக்குங்க. அதுல ஜாயின் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனல் இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கான வாய்ப்பு இங்க காத்துட்டு இருக்குது. உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு இந்த நம்மளுடைய லைஃப் மாஸ்டர் கோர்ஸ்ல நம்ம ஜியோஜி ஹீலிங் ஹப் அப்படிங்கிற நம்மளுடைய கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. இஎஃப்டி உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. லவ் யூ ஆல். மைண்ட் அப் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ சார். வாழ்க்கை வளமுடன். ஜியோஜி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.